Hi students, நம்ம எப்பயும் போல நீட் ஜிஏக்கான பிசிக்ஸ் ப்ராப்ளம் டெய்லி சீரிஸ் ப்ராப்ளம்ல இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்கோம்னு சொல்லி பார்க்கலாம். The power of a biconvex lens is 10 diopter and the radius of curvature of each surface is 10 centimeter. Then the refractive index of the material of the lens is dash. அப்ப என்ன கொடுத்துட்டாங்க? ஒரு biconvex lens னு சொல்லிட்டாங்க. So biconvexனா எப்படி இருக்கும்? ரெண்டு பக்கமும் இப்படி தான் இருக்கும். சரியா? இந்த லென்ஸோட பவர் கொடுத்துட்டாங்க. பவர் எவ்வளவு? P equal to 10 diopter, சரியா? 10 D மட்டும் வச்சிருக்கேன், சரியா? And radius of curvature of each surface is 10 centimeter. So R ஓட வேல்யூ 10 centimeter னு கொடுத்துட்டாங்க. இந்த பக்கமும் 10, இந்த பக்கமும் 10. இது R1 எடுப்போம், இது R2 னு எடுப்போம், சரியா? சோ என்ன கேட்டிருக்காங்கன்னா the refractive index of the material of the lens. அப்ப எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? mu ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பவர்க்கான ஃபார்முலா வச்சு நம்ம எழுதுவோம். சோ எனக்கு என்ன தெரியும்? P equal to 1 by F. இந்த F எதுல இருக்குன்னா மீட்டர்ல இருக்கும். நமக்கு இங்க என்ன டேர்ம்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? சென்டிமீட்டர்ல இருக்கு. சோ என்ன பண்ண போறோம்னா P equal to 100 by F. சரியா? என்ன இருந்துச்சு? சென்டிமீட்டர்ல இருந்துச்சு. சரியா? சோ எனக்கு என்ன தெரியும்? F தான் வேணும். ஏன்னா நமக்கு P கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன வேணும்? அப்ப F equal to 100 by P. அப்ப equal to 100 by P ஓட வேல்யூ எவ்வளவு? 10. So we should be equal to 10. சரியா? சோ F ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். சோ எனக்கு என்ன தெரியும்? லென்ஸ் மேக்கர்ஸ் 1 by F equal to mu minus 1 1 by R1 minus 1 by R2. சரியா? நமக்கு என்ன தெரியும்? எப்பவும் போல இங்க இருக்கிறது பிளஸ் அங்கிறது மைனஸ் வைப்போம். சோ R1 equal to plus R, R2 equal to minus R. அப்ப என்ன ஆகும்? mu minus 1 into 1 by R plus 1 by R ஆயிருமா? ஸோ என்ன வந்துடும்? 1 by F, F இப்போ என்ன போட்டுக்கலாம்? 10 equal to mu minus 1 into இங்க R இப்போ என்ன போட்டுக்கலாம்? 10 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ என்ன வந்துடும்? 1 by 10 plus 1 by 10. அப்போ என்ன ஆயிரும்? therefore 1 by 10 equal to mu minus 1 into 2 by 10 இருக்கும். சரியா? சோ mu minus 1 மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் ஆஃப் லா கொண்டு போயிடுவோம். சரியா? சோ இப்போ என்ன ஆயிரும்? mu minus 1 equal to 1 by 10 into 10 by 2 இருக்கும். சோ 10 கேன்சல் ஆயிரும். சரியா? சோ இப்போ என்ன இருக்கும்? 1 by 2 மட்டும் இருக்கும். அப்ப mu minus 1 equal to 1 by 2. அப்ப mu equal to என்ன வரும்? 1 by 2 plus 1 which will be equal to 3 by 2. அப்ப எனக்கு ஆன்சர் என்னது? mu equal to 3 by 2. So, this is the answer. சரியா? So, for more interesting NEET and JEE physics problems, subscribe to our channel. Thank you.